உங்க அம்மாவோட வேண்டுதலா? என்ன அது? ஆமா யசோதா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இவர் சின்ன வயசா இருந்தப்ப அவங்க அம்மா வெள்ளி ஸ்தனத்தை நம்ம சப்தசிரிங்கி அம்மனுக்கு நேர்த்தி கடனா செலுத்துறதா வேண்டியிருந்தாங்களாம். அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்ற முடியாம அவங்க இறந்து போயிட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த நேர்த்தி கடனை இப்ப இவர் செலுத்துறதுக்காக இங்க வந்திருக்காரு. நம்ம அம்மன் கோயிலுக்கு திசை காட்டி வழி சொன்னது யாருன்னு தெரியுமா? அந்த மகான் பாபா தான். நிச்சயமா அந்த பாபா பெரிய மகான் தாங்க. அம்மன் உங்க கனவுல சொன்ன மாதிரியே செஞ்சிடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த அம்மனோட சக்தியை பாத்தீங்களா? தனக்கு வர வேண்டிய நேர்த்தி கடனை இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி சரியா தாங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கா. உண்மையிலேயே இது பெரிய அதிசயம் தாங்க. நினைச்சாலே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பின்ன நான் தான் சொன்னேனே, இது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு. பாத்தியா எப்படி தன்னோட சக்தியை நிரூபிக்குதுன்னு பாரு. இனிமேதான் நம்ம ஜனங்களுக்கு தெரிய போகுது சப்தசிரிங்கி அம்மனோட சக்தி என்னன்னு. அதனால அந்த அம்மனோட புகழ் எல்லா திசைகள்லயும் பரவ போகுது. நம்ம கஷ்டமெல்லாம் நிச்சயமா விலக போகுது. எனக்கு அந்த நம்பிக்கை முழுமையா வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, நான் இப்ப சமையல் பண்ணிடுறேன், இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, எனக்கு நேரமாகுது, நான் புறப்படணும். என்னது புறப்படுறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு களைப்பா வந்திருக்கீங்க. 2 நாளாவது இங்க தங்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு போங்க. இது உங்க வீடு மாதிரி. நீங்க எந்தவித தயக்கமும் இல்லாம தாராளமா இங்க தங்கலாம். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லைங்க. உங்க தங்கையோட வீடா நினைச்சு நீங்க உரிமையோட தங்கலாம். இல்லம்மா, அது யசோதா, நீ போய் சமையல் பண்ணு. அவர் தங்கிட்டு தான் போவாரு. சரிங்க. ஐயா, உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். சொல்லுங்க, நிச்சயமா செய்றேன். சீரடிக்கு நீங்க திரும்பி போகும்போது நானும் உங்க கூட வரேன் ஐயா. அந்த மகா சக்தி படைச்ச நீங்க தெய்வமா வணங்குற அந்த மகானை நானும் பார்க்கணும். என் மனசெல்லாம் துடிக்குது. சதா சர்வ காலமும் நான் வணங்குற அந்த சப்தசிரிங்கி அம்மனை தன் வாயால உச்சரிச்ச அற்புதமான பெயர் பாபா. அப்பேற்பட்ட மகானை நானும் தரிசிக்கணும். அதுக்கு நீங்க தான் ஏன் உதவி பண்ணணும். தன் கண்ணால காணாதவங்களை கூட பக்தரா மாத்தக்கூடிய சக்தி பாபாவுக்கு மட்டும்தான் இருக்கு. சர்வ சக்தி படைச்ச மனித தெய்வம் எங்க பாபா. கருணை உள்ளம் படைச்ச எங்க பாபாவால தான் எங்க ஷீரடியே சொர்க்கமா இருக்கு. எங்களை எல்லா துன்பங்களிலிருந்து காப்பாத்துறது அந்த பாபா தான். அவரோட கருணையே கருணை. காக்காச்சி, இதோ கந்தலாட தெரிச்சு கண்மூடி அமர்ந்திருக்கிறாரே மகா அவதார புருஷன், இவர்தான் பாபா. இந்த சகல லோகத்தையும் கருணா பரிபாலனம் பண்ண வந்த கலியுக வரதன் பாபா. காக்காஜி, எழுந்துருங்க. உட்காருங்க. சதா சர்வ காலமும் அந்த சப்தசிருங்கி மாதாவின் சன்னிதானத்தில் நின்று கைங்கரியம் செய்து வரும் அம்பாளின் அதி உத்தம உபாசகர் இந்த அடியவனை தேடி வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பாபா, என் ஜீவிதத்தையே சப்தசிருங்கி மாதாவுக்கு சேவை செய்யறதுக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன் பாபா. கணம் தவறாம அம்பாளோட கமல மலர்பாதங்களை ஆராதிக்கிற ஒண்ணு மட்டும்தான் எனக்கான அதீத ஆத்ம திருப்தியா எண்ணி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாபா. சர்வ சக்தி மயம்னு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் என்னோட இத்தனை நாள் கைங்கரியத்துல ஒரு தடவை கூட அந்த பிரகன்நாயகி என் முன்னால பிரத்யட்சமானதில்லை. ஆனா பாபா, உங்களோட மகிமைகளை இந்த அடியனுக்கு விளக்குறதுக்காக அந்த அம்பாள் என் கனவுல வந்து காட்சி கொடுத்தா. அந்த சுகானுபவத்தை என் வார்த்தைகளால விவரிக்க முடியாது. என் ஜென்ம சாபல்யத்தை நான் அடைஞ்சிட்டேன் பாபா, நான் அடைஞ்சிட்டேன். அது அகிலத்தை ஆள்கின்ற அன்னையின் மேல் நீங்கள் கொண்டிருக்கும் அளவற்ற பக்திக்கு கிடைத்த பரிசு. பாபா, அன்னைக்கு அம்பாள் வந்தது எனக்கு வரம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, எங்க வாணி கிராமத்தையே வளப்படுத்துறதுக்காக.
எங்க வாழ்வு செழிக்கிறதுக்கான வழியை சொல்றதுக்காக. அது மட்டும் இல்ல, எங்க கிராமமும் சப்தசிருங்கி மாதா கோயிலும் வளமடைய போறது உங்களாலதான். அந்த தெய்வீக சக்தி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. காக்காஜி, சப்தசிருங்கி மாதா உங்கள் கனவில் வந்து கூறியது போல் என்று உம் மக்கள் நெஞ்சில் பவித்திரமான பக்தி பிறக்கிறதோ, தன்னலமற்ற எண்ணம் முளைக்கிறதோ, அப்போதுதான் உங்கள் ஊர் உயர்வடையும், பழையபடி புனிதமடையும். ஷாமா, உங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேறியதா? வெள்ளியிலான ஸ்தனங்களை சப்தசிருங்கி மாதாவின் ஸ்தலத்தில் சமர்ப்பித்து விட்டீர்களா? சமர்ப்பிச்சிட்டேன் பாபா. உங்களோட வழிகாட்டுதல் படி எங்க குடும்பத்தோட நெடுநாள் கடனை நான் நிவர்த்தி பண்ணிட்டேன் பாபா. ஷாமா, இந்த நேர்த்திக்கடன் செலுத்தும் சடங்கு உமக்கும் காக்காஜிக்கும் இடையே ஒரு அற்புத பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகவே உண்டாக்கப்பட்டது. வாணிஸ்தலத்தில் மக்களின் நல்லொழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவின் காரணமாகவே பக்திபாவம் குறைந்து பயம் சூழ்ந்திருக்கிறது. எனவே கோவிலுக்கு வரும் ஜனங்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்தது. பாவங்கள் பெருகியதால் ஊரை வறுமையும் வறட்சியும் ஆக்கிரமித்திருக்கிறது. ஆனால் எப்போது நீங்கள் தூய மனதோடு உங்கள் குடும்ப காணிக்கையை நேர்த்தி கடனாக நிறைவேற்றி விட்டீர்களோ, அப்போதே கோவிலில் அருள் வெள்ளம் ஊற்றெடுக்க தொடங்கிவிட்டது. இனி சப்தசிருங்கி மாதா கோவில் சகல சக்திகளோடு திகழும் ஜனசமுத்திரம். அம்பாளின் சன்னதி நாடி வரும். அனுதினமும் 6 கால பூஜைகள் அற்புதமாக அரங்கேறும். வாணி கிராமம் வளமடையும். குன்றாத நிதி வந்து குவியும். இவை அனைத்தும் உங்கள் சந்திப்பின் பயனாலேயே நிறைவேற வேண்டும் என்பது அந்த ஆண்டவனால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதற்கு அந்த ஆண்டவன் என்னை ஒரு கருவியாக கையாண்டிருக்கிறான். நானும் அந்த ஆண்டவன் எனக்கிட்ட பணியை செவ்வனே செய்திருக்கிறேன். இந்த அடியை நாட்டியது எள்ளளவே. பாபா, ஷாமா, இதுவரை உங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருந்த எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உங்கள் வாழ்வு ஏற்றமுடையதாக இருக்கும். உங்களோட இந்த கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல பாபா. என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. காக்காஜி, இனி சப்தசிருங்கி மாதா கோவிலில் நித்திய பூஜைகள் எந்தவித குறையும் இல்லாமல் நிறைவேறுவதற்கு தேவையான நிதி உம்மை வந்து சேரும். அந்த நிதி நீங்காமல் நிறைந்திருக்கும். இது போதும் பாபா, எனக்கு இது போதும் பாபா. என் பக்தர்களே, இனி எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த துவாரகா மாய்க்கு வரலாம். என்னோடு தங்கி இருக்கலாம். உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கும் ஒன்று அளவில்லாத அன்பு மட்டுமே. அன்பு ஒன்றுதான் என் பக்தர்களிடமிருந்து நான் தயக்கமில்லாமல் பெறுகிற ஒரே காணிக்கை. ஓம் சாய் நமோ நமக. ஜெய் சாய் நமோ நமக. உன்னத பக்திக்கான உதாரணத்தை உலகிற்கு உணர்த்தவும், ஆசை, கோபம், காமம் முதலான பாதகங்களில் இருந்து தம் பக்தர்களை விலக்கி ரட்சிக்கவும் சத்தியஸ்வரூபமான சாயிநாதன் ஓர் அற்புத மகிமையை அரங்கேற்றினார். தனது உக்கிர முகத்தைக் கண்டு அஞ்சிய மக்களுக்கு அரிய உட்பொருள் அதில் புதைந்திருப்பதை புரிய வைத்தார். பாபா நிகழ்த்திய அந்த அற்புதம் அரங்கேறிய தருணம் எத்தகையது என்பதை இனிவரும் பகுதிகளில் காணலாம்.